கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நம் கர்த்தரே சொன்னது போல அநேக குடும்பங்களிலே, அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய சொந்த ஜீவிதங்களிலே அநேக அழிவுகளை, ஆபத்துகளை, சிக்கல்களை, சிரமங்களை ஏற்படுத்தி வருகிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காய் இந்த அற்புதமான பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற இந்த 40 நாள் ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன். நீங்கள் ஒரு நாளும் பயப்படாதிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற 1000 பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாமல் நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களுக்காய் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அதுவும் சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் நிறைவேற்றுவார் என்ற தைரியத்திலே, என்ற உறுதியான விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் தரித்திருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசுவே கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஐயா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக, எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்காய் நிச்சயமாய் இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நாசமாக்க துடிக்கிற ஐயா, கர்த்தரே சொன்ன யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தரே சொன்னது போல, இந்த பொல்லாத சத்துருவானவன் உங்களை கெடுக்கவும் அழிக்கவும், உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் திருடவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ என் பிள்ளைகளுக்கு, என் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கவும் அவர்களுடைய ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொன்னது போலவே நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காய் வழக்காடுவார், யுத்தம் செய்வார். அவரே உங்களுக்காய் பராக்கிரமசாலியாய் எழுந்து புறப்படுவார் என்று உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காய் பராக்கிரமசாலியாய் எழுந்து புறப்படுவார். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட, உங்களோடு கலகம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் சதி சூனியங்களை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவரே அதிசயங்களை செய்கிறவர். யுத்தம் கர்த்தருடையது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். யுத்தம் கர்த்தருடையது. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் அநேக முறை யுத்தத்தை நாம் செய்துவிடலாம், செய்ய போகிறோம் என்பதினாலேயே தோற்று போகிறோம். ஐயா, பிள்ளைகளுடைய காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றிலும் என்ன இடைஞ்சல்கள் வருகிறதோ, என்ன நாம் எதிர்பாராத ஆபத்துகளும் உபத்திரவங்களும் சிக்கல்களும் வருகிறதோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை அடைந்து விடலாம் என்று நம்புகிறோம். நம்முடைய புத்தியை, நம்முடைய ஞானத்தை, நமக்கு இருக்கிற செல்வங்களை, நமக்கு இருக்கிற பதவிகளை, நம்மை சூழ்ந்திருக்கிற மனிதர் சகாயத்தை நம்பி நிச்சயமாய் கர்த்தர் அங்கே செயல்படுவதற்கு இடம் கொடாதபடி நாமே அதற்கு தடையாய் மாறி போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். இந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளை, பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று காண்கிறோமே. இந்த மனுஷகுமாரன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உள்ள, நன்றாய் கவனியுங்கள், எல்லா சூப்பர் நேச்சுரல், ஐயா, இது ஏன் வந்தது, என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான், என் மகள் ஏன் இப்படி பேசுகிறாள், எங்கள் சூழ்நிலைகள் ஏன் இப்படி தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது, திடீர் என்ற எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், சோதனைகளை பற்றி நாங்கள் அதன் காரணங்களை அறிந்து கொள்ள முடியவில்லையே, ஏன் என்று கலங்குகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பின்னால் உங்களை திருடுகிறவனும், உங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை, உங்கள் ஐக்கியத்தை, உங்களுடைய குடும்ப அன்பான நல்ல சமாதான வாழ்வை திருடுகிறவனும் அழிக்கிறவனும்
கொல்லுகிறவனும் நாசம் பண்ணுகிறவனும் ஆகிய அந்த சத்துரு அழிக்கும்படியாய், சத்துருவை முற்றிலுமாய் சங்கரிக்கும்படியாய் மனுஷகுமாரன் நம்முடைய ஆண்டவர் வெளிப்பட்டார். இன்றும் அவர் அப்படியே வெளிப்படுவார், மாற்றமே இல்லை. எங்கே எங்கே பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ அவற்றை அழிப்பதற்கே, அவற்றை நாசமாக்கி ஜனங்களை விடுதலை செய்வதற்கே மனுஷகுமாரன் வெளிப்படுவார். இன்று இந்த ஜப வேளையிலே அவருடைய ஆவியானவர் வெளிப்படுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியானவருடைய அனுக்கிரகம் உங்கள் மீது இறங்கி வரும். தேவ பிரசன்னம் உங்கள் மீது இறங்கி வரும். என்ன பிரச்சனைகளிலே, என்ன துன்பங்கள் உபத்திரவங்களிலே வந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஆதரவாய், உங்களுக்காய் யுத்தம் பண்ணவும், உங்களுக்காய் வழக்காடவும், உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் உங்கள் துணையாளராய், உதவியாளராய் இறங்கி வருவார். ஐயா, என்னால் ஒன்றுமே முடியாது, என் தெய்வமே, என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயா, இதை என்னால் சுமக்க முடியவில்லை. இந்த நுகத்தை, இந்த பாடுகளை, இந்த உபத்திரவங்களை என்னால் சுமக்க முடியவில்லை. நான் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னால் இந்த வேதனைகளை எல்லாம் தாங்க முடியவில்லை. என் பிள்ளைகளால், என் குடும்பத்தினால், என்னை சுற்றி இருக்கிறவர்களால், ஈவன் நான் நம்பி இருந்தவர்களால் வருகிற பிரச்சனைகளை தீர்க்க, சமாளிக்க என்னால் முடியவில்லை என்று நீங்கள் எப்பொழுது எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீர்களோ, அப்பொழுதே, எப்பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என் பிள்ளைகளே, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று கூப்பிட்டேனே. என்னை நோக்கி நீங்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன பிரச்சனைகளுக்காக இந்த ஜப வேளையிலே வந்து கூடினீர்களோ, என்ன பிரச்சனைகளுக்காக இந்த ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்தீர்களோ, நிச்சயமாய் அந்த காரியங்களிலே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் அந்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும்படியாய் இறங்கி வருவார் என்பதிலே மாற்றமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அக்னி மயமாய் இறங்கி வருவார். ஓ, பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரிப்பின் ஆவியாய் இறங்கி வருவார். ஐயா, அவர் சிங்கம் போல் கர்ச்சித்து உங்களை எங்கே, எப்படி, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத பிசாசு கூட்டங்களை நிச்சயமாய் சிதறடிக்கும்படியாய் யூதஸ் ராஜசிங்கமாய் உங்களுக்காய் எழுந்தருளுவார். நிச்சயமாய் இந்த எல்லா சத்துரு கூட்டங்களும் உங்களை விட்டு சிதறடிக்கப்படும். எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். ஐயா, எல்லாம் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, மாற்றமே இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம் இந்த கருத்தான ஜெபம். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிற, ஆவியாய் இருக்கிற, அக்னியாய் இருக்கிற தேவ வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கிற, ஓ நன்றாய் கவனியுங்கள், ஆவியாகவும் அக்னியாகவும், அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிற தேவ வார்த்தைகளை கொண்டு ஜெபிக்கிற மகிமையான ஜெபம். ஓ ரபா சுந்துரு கமரதரபோம். நல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாய் எங்கே எங்கே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்களோ, எங்கே எங்கே நீங்கள் பொல்லாங்குகளிலே, பொல்லாப்புகளிலே, அல்லது சோதனைகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள், துயரங்களிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, அங்கே இருந்து உங்களை விடுவிக்கும்படியாய், அங்கே இருந்து உங்களை புறப்பட செய்யும்படியாய், புது பலத்தோடு, ஒரு காண்டா மிருகத்து கொத்த பலத்தோடு உங்களை அங்கே இருந்து புறப்பட செய்யும்படியாய் ஒரு தேவ மகிமை கடந்து வரும் என்பதை மறந்து விடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்று பாருங்கள், உங்களை பாடாய்படுத்துகிற உபத்திரவங்களும் பாடுகளும் சஞ்சலமும் தவிப்பும் இந்த அதிகாலை ஜெபத்தோடு உங்களை விட்டு ஓடி போகும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும் பொழுது அந்த மாற்றம் இன்று வர முடியும். பாருங்கள், வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள். ஐயா, ஒரு காலத்திலே அடிமைத்தனத்திலே, இருளிலே, வியாதியிலே, துக்கத்திலே, வறுமையிலே, பல்வேறு பிரச்சனைகளிலே, இன்னும் பல்வேறு சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகளிலே தங்கி இருந்த மக்கள் மீது பாருங்க, இந்த வல்லமையான கர்த்தர்
கிளம்பி வரும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் மீது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, இருளில் இருக்கிற மரண இருளின் திசையில் இருந்தவர்கள் மீது வெளிச்சம் உதித்தது. அது என்னையா இருள்? அது என்ன வெளிச்சம் பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சம் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிற, உலகத்தின் வெளிச்சமாய் வந்த அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவருடைய பிரசன்னம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இருளில் இருந்தார்கள் அந்த ஜனங்கள். ஐயா, மரண இருளின் திசையில் இருந்தார்கள். மரணத்தை நோக்கி பாடுகள், துக்கங்கள், கஷ்டங்கள், இன்னும் வியாதிகள், வலிகளோடு அவர்கள் மரண இருளின் திசையில் இருந்தார்கள். ஐயா, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் மீது இந்த வெளிச்சம் உதித்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு மாற்றம் உண்டானது. எப்படி? இந்த வெளிச்சம் உதித்த பொழுது, அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே இந்த வெளிச்சம் உதிக்கும் பொழுது என்ன நடக்கும்? இந்த மகிமையான ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஐயா, இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார வல்லமைகள் உங்கள் மீது வேலை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளும் பொழுது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் புறப்படும் பொழுது, பாருங்கள், எல்லா அந்தகார இருளையும் கிழித்து விட்டு புறப்படுவீர்கள். அந்தகார இருளின் ஊடே நீங்கள் நடந்தாலும் அங்கே வெளிச்சம் உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, மரண இருளின் திசையிலே நீங்கள் நடந்தாலும் அங்கே வெளிச்சம் உண்டாகும். மாற்றமே இல்லை. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்ன அற்புதமான வார்த்தைகளை நீங்களும் சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் பாருங்க. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொண்டார்கள். ஐயா, அழுகையின் பள்ளத்தாக்கு, எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கினோடே நடந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை ஐயா, நீங்கள் அதை உருவ நடக்கும் போது பொறுமையோடு, கசப்பு இல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல், வருத்தம் இல்லாமல், ஐயா, ஃபெட்டப்பாகி விடாமல் நீங்கள் நடக்கும் பொழுது அதை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்ள முடியும். அதான் ரகசியம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ஐயா, சாத்தானின் அவன் வேலைகளும் மற்றும் அவனுடைய பலமும் அவனுடைய கிரியைகளும் உங்கள் மீது அந்த அந்தகார சக்திகள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நிற்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் எந்த இருளின் ஆதிக்கமும் வேலை செய்ய முடியாது. ஈவன் மந்திரம், பில்லி சூனியம், மாந்திரீக கட்டுகளுக்கு உங்கள் மீது வேலை செய்வதற்கு அதிகாரம் இல்லை. எந்த விதத்திலும் அதிகாரம் இல்லை. ஐயா, பாவத்தின் அடிமைத்தனத்திற்கு உங்கள் மீது அதிகாரம் இல்லை. உங்கள் பிள்ளைகளை பாருங்க, நீங்க உங்க பிள்ளைகளோடு இருக்கும் போது அவர்கள் வாழ்ந்து சிறந்திருப்பார்கள். இருளின் ஆதிக்கங்கள் ஒளிந்து போகும். நீங்களே உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மறந்து போகாதிருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த விதமான கொடுமையில் இருந்தாலும் சரி, எங்கே உங்களை அடைத்து வைத்திருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளை, ஐயா, உங்கள் பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில், திருமணம் என்ற கட்டுப்பாட்டில், ஐயா, அவஸ்தையில், அவமானத்தில், கஷ்டங்களில், அடிமைத்தனத்தில், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற நல்ல வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கும் பொழுது உங்கள் மீது எந்த அந்தகார சக்திகளும் இருளின் வல்லமைகளும் வேலை செய்ய முடியாது. அவைகள் தோற்று போகும். நீங்க எப்ப அப்படி புறப்படுகிறீர்களோ அப்பொழுது இவைகள் எல்லாம் ஓடி போகும். அதில் மாற்றமே இல்லை. எப்படி வெளிச்சத்தை கண்டதும், எப்படி அக்னியை கண்டதும் இருள் விலகி ஓடுமோ, அது போலவே உங்களை பாடாய்ப்படுத்துகிற உபத்திரவங்களும், பாடுகளும், சஞ்சலமும், தவிப்பும் இந்த அதிகாலை ஜெபத்தோடு உங்களை விட்டு ஓடி போகும் என்று விசுவாசியுங்கள். அவர்கள் சங்கீதம் 114 1 முதல் 8 வரை வாசித்து பார்த்தீர்களானால் பாருங்க, அந்த ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுறாங்க. யாக்கோபின் குடும்பம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து புறப்படும் பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். ஒரு அற்புதமான பிக்சர், ஒரு அற்புதமான நிஜ காரியத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதுதான் ஸ்டேட்மெண்ட். என்ன, அவங்க வரும்போது என்ன நடந்தது இந்த ஹிஸ்டரி. ஐயா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்தினும் இருந்து புறப்பட்ட பொழுது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும்
இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. ஐயா பாருங்க, நம்மள மாதிரி அடிமைப்பட்டு கிடந்த, உங்களை மாதிரியே அடிமைப்பட்டு எங்கோ அகப்பட்டு துன்பப்பட்டு உபத்திரவங்கள் வேதனைகள் அடிமைத்தனத்திலே பாழாய்ப்பட்ட ஜனங்கள் அவர்கள். ஐயா அவர்கள் அங்கே இருந்து புறப்படுகிறார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு உணர்வு வந்தது. உணர்வு இல்லாத வரைக்கும் அவர்கள் அவமானப்பட்டார்கள், அடிமைத்தனம் பண்ணப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஒரு நாள் அவர்களுக்கு உணர்வு வந்தது. ஐயோ நமக்கு ஒரு 430 வருடங்கள் கழித்து அவர்கள் அதை திங்க் பண்ணுகிறார்கள், யோசிக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடினார்கள், தேவனை நோக்கி கூக்குரல் விட்டார்கள், கதறினார்கள். தேவனை நோக்கி, அதுவரை மனுஷன் நோக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவரை அந்த நாட்டில் ராஜாவை நோக்கி பார்த்தாங்க, அதிகாரங்களை இன்னும் பல காரியங்களை உலகத்தை நோக்கி பார்த்தாங்க. பாருங்க, எப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி முழு மூச்சாய் தேடினார்களோ, முழு மனதாய் தேடினார்களோ, கர்த்தர் அவர்களை எழுப்புவதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக, விடுவிப்பதற்காக மோசே என்கிறதான ஒரு இரட்சகனை அனுப்பினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றும் கர்த்தர் உங்களுக்காக அவருடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், நீங்கள் எகிப்திலும், ஐயா நீங்கள் எகிப்திலும் அந்நிய பாசைக்காரரான மனிதர்களிடத்திலும் அகப்பட்டிருக்கும் பொழுது முதல்ல அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வாங்க. உங்களுடைய பிட்டர்னஸ், உங்க கசப்பு, உங்களுடைய மன்னிக்க முடியாமை, கோபம், முறுமுறுப்பு, ஐயா பயம், சந்தேகம், இதில் இருந்து வெளியே வாருங்கள். இது ஒரு எகிப்து. அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே இருந்து வெளியே வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் யாதொன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஐயா கவலைப்படாதுங்கன்னா கவலைப்படாதுங்க, தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும். அப்பொழுது தெய்வீக சமாதானம் உங்கள் மீது வரும் என்று சொன்னாரே. அப்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை மூடிக்கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நீ அப்படியாய் கடந்து வரும் பொழுது, அப்படியாய் பழைய வாழ்க்கையில் இருந்து கடந்து புறப்படும் பொழுது நீங்க என்ன ஆவீங்க? நீங்கள் அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் அவருக்கு ராஜ்யமுமாய், பரிசுத்த ராஜ்யமுமாய் மாறி போவீர்கள். பாருங்கள், அந்த ஜனங்கள் வெளியே வரும் பொழுது என்ன நடந்ததாம் பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, கடல் கண்டு விலகி ஓடிற்று. ஹல்லேலூயா. அவர்களை கண்டு ஜனங்கள் எப்படி வந்தாங்க? வர வேண்டிய முறையில, வர வேண்டிய தகுதியோட, வர வேண்டிய அவங்க கிருபையோடு அவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்களை கண்டு கடல் கண்டு விலகி ஓடிற்று. ஐயா அவர்களை கண்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. அவர்களை கண்டு பாருங்க, அந்த தேவ பிள்ளைகளை கண்டு மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. எத்தனை மகிமையான காரியங்கள் பாருங்க. உங்களை பார்த்து, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எத்தனை உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க உடனே வெளியே வந்தோ வரலங்கிறதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்டில் இருந்தாலும் சரி, யோசேப்பை போல ஒருவேளை நீங்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை குழியிலே உங்களை போட்டு தூக்கி போட்டுக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் சிங்க கபிக்குள்ளே போடுகிற சூழ்நிலையிலே இருக்கலாம், அக்கினி சூளை போல் உங்களுக்கு அவமானங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் காத்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஐயா உங்க வாழ்க்கையை, உங்க ஸ்டைல, உங்க திங்கிங்க, உங்க தாட்டை, உங்க கேரக்டரை மாத்துங்க. ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஒளியின் பிள்ளைகளாய் புறப்படுங்கள். கசப்பை, முறுமுறுப்பை எல்லாம் மாற்றிவிட்டு நீங்கள் புறப்படும் பொழுது கடல் எப்படி அந்த ஜனங்களை கண்டு விலகி ஓடிற்றோ அப்படியே உங்கள் பிரச்சனைகள் உங்களை கண்டு விலகி ஓடும். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போல உங்களை சீறி வந்து அழிக்க வருகிற எத்தனையோ பிரச்சனைகள் பின்னிட்டு திரும்பி ஓடும் என்பதில் மாற்றமே இல்லை. ஐயா மலைகளைப் போல, குன்றுகளைப் போல உங்களுக்கு விரோதமாய் எதிராய் நிற்கிற எல்லா பிரச்சனைகளும், அசைக்க முடியாத, ஆட்ட முடியாத பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டுக்கடாக்களைப் போல துள்ளி, ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளி அவைகள் ஓடிவிடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஐயா இதுதான் ரகசியம். நீ அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு, ஐயா அந்த ஒளியை, அந்த மகிமையான ஒளியை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்லும் பொழுது மந்திரவாதம், பில்லி சூனியம், மாந்திரீகம், ஈவன் உடம்புல இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற வலி, வேதனைகள் எல்லாமே மொத்தமாய் மாறி போகும். நொடிப்பொழுதில் மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. வேதம் ஒரு நாளும் பொய் உரையாத வேதம். பாருங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. அதுக்கு ஒரு 5-6 வசனங்களை தியானித்து பாருங்கள். கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டு
ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? என்னடா ஆச்சு? கடல் இப்படி ஓடுறியே, கடலை போன்ற பிரச்சனைகள்லாம் இப்படி விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானை போன்று சீறி எங்களை அழித்து விடுவது போல பொங்கி பிரவாகம் எடுத்து வந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாம் பின்னிட்டு திரும்புகிறதற்கும், ஐயா மலைகளை போன்ற எல்லா பிரச்சனைகளும் ஐயா நொறுக்கப்பட்டு போனதற்கும், ஆட்டுக்கடாக்களை போல துள்ளி தவிடுபொடியாய் ஓடினதற்கும், குன்றுகள் எல்லாம் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் அவர்களுக்கு என்ன வந்தது? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் கர்த்தரோடு கடந்து செல்லும் பொழுது, கர்த்தருடைய மகிமையோடு கடந்து செல்லும் பொழுது இவைகள் அப்படியாய் ஓடிவிடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுங்கள். ஐயா, எங்கள் இரட்சகரே, எங்கள் பாவங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கேளுங்க. உங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள், நீதியின்படி வாழுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை உங்கள் துணையாய் பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்கள், நடங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களை விட்டு என்ன செய்யும்? ஓடி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், 7-8 வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பூமியே அதிருடா. கண்மலையில அவர் தண்ணீர் தடாகமாய் மாற்றுவார். கருங்கல்ல இருந்து எங்க ஆண்டவர் தண்ணீரை புறப்பட செய்வார். வெட்டான் தரையை கற்பாறையை நீரூற்றுகளாய் மாற்றுவார். அதிருடா பூமி. என்ன பாருங்க, எத்தனை அருமையான காரியம். ஐயா, ஆண்டவரோடு நீங்கள் புறப்படும் பொழுது, கர்த்தரோடு நீங்கள் கர்த்தருடைய மகிமையோடு கிருபையோடு புறப்படும் பொழுது, ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். பாருங்கள், ஒளியை கண்டு ஐயா இருள் எப்படி விலகி ஒரு நொடிப்பொழுதில் ஓடுமோ அப்படியே உங்களுக்கு இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தெய்வீக சமாதானம் சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுதே நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம். பிறகு சோதனையோடு கூட தப்பிச் செல்லும் வழியையும் உங்களுக்கு உண்டு பண்ணுகிற கர்த்தர் இப்பொழுதே நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்ல வரும் பொழுது, அந்த ஒழுங்குல, அந்த நீதியில, அந்த உண்மையில, உத்தமத்தில் வரும் பொழுது உங்களுக்காக தப்பிச் செல்லும் வழியை கர்த்தர் நிச்சயமாய் உண்டு பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தினாலே ஐயா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. தகப்பனே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, நல்ல செய்தி, நற்செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்களில் எவ்வளவேனும் இருள் இல்லாதபடி நாங்கள் அப்பா ஒளியின் பிள்ளைகளாய் வாழுகிற ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஐயா, இருளில் இருக்கிற எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்கள் பிள்ளைகளின் மீது பெரிய வெளிச்சமாய் நீர் உதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை வரவேற்கிறோம் ராஜா, உம்மை வரவேற்கிறோம் ஐயா. ஐயா, மரண இருளில் இருக்கிற, மரண இருளின் திசையில் இருக்கிற எங்கள் மீது உங்களுடைய வெளிச்சம், உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாய் எங்கள் இருதயத்தை திறக்கிறோம் ராஜா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் முழு மனதோடும் ஐயா, முழு பலத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு இருதயத்தோடும் உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஜீவ தண்ணீரால் எங்களை நிரப்பும்படியாய், மகிமையின் ஒளியாய் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்காக ஐயா கனி கொடுக்கிற நல்ல வாழ்க்கையை வாழும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் மறுரூபப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் அகப்பட்டிருக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், பல்வேறு கஷ்டங்களில் இருந்து இவர்கள் வெளியே வரும்படமாய் என் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் இருந்து வெளியே, அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வந்த ஜனங்களைப் போல இவர்களும் வெளியே வரும்படியாய் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இப்பொழுதே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபையை பொழியும்படியாய் ஐயா, உம்முடைய மனதுருக்கம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். உம்மை
நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அந்தகார சக்திகள், அந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள், இருளின் ஆதிக்கங்கள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, இவர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையிலே செயல்படாதபடி இன்றே ஒரு ஒளி உண்டாகட்டும், ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு அக்கினி அபிஷேகம், அக்கினிமயமான வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும். ஜெப வேளையிலே தரித்திருக்கிற பிள்ளைகளை ஒரு அக்கினி அபிஷேகம் நிரப்பட்டும் சுவாமி. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், ஒளியின் பிள்ளைகளாய் இவர்கள் மாறும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இருளின் ஆதிக்கங்கள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், பொல்லாத ஆவிகளின் கட்டுகள் இந்த பிள்ளைகளின் மீது வேலை செய்யாதபடி இன்றே அவைகள் விலகி ஓடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவர்கள் கடக்க முடியாத கடலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இவர்களை கண்டு செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிட்டது போல, தேவ ஜனங்களுக்கு வழிவிட்டது போல பிரச்சனைகள் மத்தியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்கட்டும். வழியே இல்லாத சூழ்நிலைகளிலே என் தேவனாகிய கர்த்தர் வழியை உண்டு பண்ணும்படியாய் ஐயா, இவர்கள் வருமானத்திலே, வேலையிலே, குடும்பத்திலே, ஐயா, கடன் தொல்லை பாரங்களிலே இருந்து ஒரு வழி, ஒரு விடுதலை, ஒரு வெற்றியின் வழி, வெளிச்சத்தின் வழி உண்டாகட்டும். இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே சீறி வந்து இவர்களை அழிப்பது போன்ற, யோர்தானை போன்ற பிரச்சனைகள் இவர்களை மூழ்கடித்து விடாதபடி, இந்த பிள்ளைகள் அழிந்து கெட்டு போகாதபடி, அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தொலைந்து போகாதபடி தேவரீர் உம்முடைய அனுக்கிரகம் இவர்கள் மீது இறங்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களை ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகிற கிருபை உண்டாகட்டும். ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, இவர்களை சுற்றிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம், மலை போல் குன்றுகள் போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுதே என் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் ஆட்டு கடாக்களைப் போலவும் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளி ஓடி ஒதுங்கி நாசமாய் போகும்படியாய், பிரச்சனைகள் எல்லாம் செங்கடலிலே அழிக்கப்பட்டு போகும்படியாய் தேவரீர் உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, விசா இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை, அந்நிய தேசங்களில் அகப்பட்டுக் கொண்டு, அந்நியர் ஜாதி ஜனங்களிடம் அகப்பட்டுக் கொண்டு, விசா இல்லாமல் வெளியே வருவதற்கும் வழி இல்லாமல், வேலை இல்லாமல், தப்பிச் செல்ல வழி இல்லாமல், வாழ்வு வாழ்க்கையிலே செழிப்பும் ஆசீர்வாதமும் இல்லாதபடி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய அனுக்கிரகம் வெளிப்படட்டும். நீர் சட்டங்களையும் சூழ்நிலைகளையும் ராஜ்யத்தின் விதிமுறைகளையும் மாற்றுகிற, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த பிள்ளைகளுக்காக, இவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு மாறுதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும் சுவாமி. நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, ஐயா, ஏற்கனவே வெட்கப்பட்டு போன பிள்ளைகள் இரட்டத்தனையான பலனை அனுபவிக்கும்படியாக புதிய தொழில்களை கொடுப்பீராக. புதிய வழிகள் தோன்றட்டும். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு பேரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா பிசாசின் அந்தகார சக்திகளும், எல்லா அதிகாரங்களும், துரைத்தனங்களும் இன்றோடு நிர்மூலமாய் போகும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை பலப்படுத்தும்படியாய் ஒரு புதிய அபிஷேகத்தினால், ஒரு புதிய கிருபையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறி போகும்படியாய், இன்று இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், ஈவன் தகப்பனே, எல்லா பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எல்லா பாடுகள், உபத்திரவங்களிலும் இருந்து கர்த்தர் இவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பங்களிலே குழப்பங்களை, பிரிவினைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்ருவை, இருளின் அதிபதியை, மரணத்தின் அதிபதியை இன்றே இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கிறோம். இனி இந்த குடும்பங்களிலே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே குழப்பங்களை உண்டு பண்ணாதபடி, ஐயா, மகள்கள், அன்பு பிள்ளைகள் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துயரப்படாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாய் எழும்புவீராக. இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய், இவர்களுக்காக வழக்காடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நடக்க போகிற பாருங்கள், திருநெல்வேலி மாவட்டம் கூடன்குளம் அருகில் உள்ள ராதாபுரம் என்கிற பகுதியிலே நடக்க போகிற நம்முடைய திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 1000 பேரை கர்த்தர் கொண்டு வந்து விடுதலையாக்குகிற, கர்த்தர் சுகமளிக்கிற இந்த அற்புதமான சுவிசேஷ கூட்டங்களிலே மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பார்.